அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பையகம் போற்றும் வல்லல் நபியின் உம்மத்தார்களே, முஆவியா ரலியல்லாஹ் முகைரா ரலியல்லாஹ்விற்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் கேட்ட ஒரு ஹதீஸை எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று முஆவியா ரலியல்லாஹ் கூறினார்கள். முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹ் சொன்னார்கள், நான் பெருமானார் இடத்தில் கேட்டேன். பெருமானார் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா 3 விஷயத்தை வெறுக்கிறான். இன்னல்லாஹ கரிஹ லக்கும் ஸலாஸன் கீல வ கால வ இதாஅத்தல் மாலி வ கஸ்ரத்த சுஆலி என்று முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹ் தங்களுடைய பதில் கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள். அந்த 3 விஷயம் என்ன, அதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கிறோம். முதலாவது சொன்னார்கள் முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹ், இன்னல்லாஹ கரிஹ லக்கும் ஸலாஸன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு 3 விஷயத்தை வெறுத்திருக்கிறான் என்று பெருமானார் சொன்னார்கள். முதல் விஷயம் கீல வ கால. அரபியிலே கீல வ கால என்று சொல்வார்கள். அதாவது சொல்லப்பட்டது சொன்னது என்று தமிழ் அர்த்தம். நமக்கு புரிவதை போன்று சொல்வதென்றால் கேட்டதையெல்லாம் சொல்லுதல். இவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் என்று நம்முடைய காதில் எதையெல்லாம் கேட்டோமோ, அது ஆதாரமான செயலாக இருக்கலாம், ஆதாரமற்ற செயல்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம காதில் எதையெல்லாம் செய்தியாக கேட்கின்றோமோ அதை கொண்டு சென்று அடுத்தவருடைய காதில் கொண்டு சேர்ப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அமைத்து கொடுத்த அந்த பேச்சை நாம் எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும்? மற்ற பிராணிகளை விட்டும் மற்ற ஜீவராசிகளை விட்டும் மனிதனை பிரித்து காட்டுவதே பேச்சு என்ற அந்த ஒரு தன்மைதான். அந்த பேச்சு தன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான் என்று சொல்லி காட்டுவான். அல்லாஹ், நாங்கள் அல்லமஹுல் பயான், மனிதனுக்கு பேசக்கூடிய அந்த விளக்கக்கூடிய அந்த ஆற்றலை நாங்கள் தான் கற்றுக் கொடுத்தோம், அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லி காட்டுகிறான். அந்த பேச்சு தன்மையை நாம் எப்படி ஒரு நேர்மையானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்? எல்லோரிடத்திலும் கேட்ட செய்திகளை கொண்டு சென்று அடுத்தவரிடத்தில் சொல்வதா? ஆதாரமான செயல்களா, அவை ஆதாரமான பேச்சுக்களா என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு அதை உறுதியான செய்தியாக கொண்டு மற்றவரிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முதல் விஷயத்தின் மூலியமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நம்முடைய எண்ணங்கள் சரியாக வேண்டும். எண்ணங்கள் சரியாகின்ற பொழுது நம்முடைய பேச்சுக்கள், நாம் சொல்லக்கூடிய அடுத்தவருக்கு சொல்லக்கூடிய அந்த பேச்சுக்கள் உண்மையானதாக சரியானதாக ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திரு வேதத்திலே சொல்லி காட்டுவான். 49வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு என்று அல்லாஹ் சொல்லுவான். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களிடத்தில் ஒரு ஃபாசிக் ஒரு செய்தியை கொண்டு வந்தால், ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால், ஃபதபையனு, அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். காரணம், அவர்கள் கொண்டு வரக்கூடிய செய்தி உண்மையா பொய்யா என்று தெரியாது. அதை நீங்கள் அடுத்தவரிடத்தில் சொல்கின்ற பொழுது அது நம்பிக்கைக்குரிய செய்தியாக இருக்க வேண்டும் அல்லவா? எனவே அந்த செய்தியை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்படி தெளிவுபடுத்தி கொண்டால் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் என்று சொல்வான். நீங்கள் மடையருடைய கூட்டத்தில் நீங்கள் ஆகுவதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எனவே நாம் கேட்கக்கூடிய அந்த செய்தி உண்மையான செய்தியா, நாம் கேட்கக்கூடிய அந்த செய்தி ஆதாரமான செய்தியா, நாம் அடுத்தவரிடத்தில் சொல்லப் போகக்கூடிய அந்த செய்தி ஒரு நம்பகத்தன்மையான செய்தியா என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு அதை தெளிவான முறையில் அடுத்தவருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு சொல்வான், வ கூலு கௌலன் சதீதா, நேர்மையான சரியான சொல்லியை நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இது முதல் விஷயம்.
நாம் சொல்லக்கூடிய அடுத்தவருக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய செய்தி, அடுத்த நபரிடத்தில் நாம் சொல்லக்கூடிய செய்தி அது நம்பகத்தன்மையான ஆதாரமான சொல்லாக இருக்க வேண்டும். கீல் கால் என்று சொல்லப்படக்கூடிய அடுத்தவரிடத்தில் நாம் எதையோ கேட்டோம், யாரோ சொன்னார்கள், ஏதோ கேள்விப்பட்டேன் என்ற செய்திகளை கொண்டு அடுத்தவரிடத்தில் நாம் சேர்க்கக்கூடாது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனிதர்களில் சிலர் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்கள், அதை அவர்கள் பொருட்படுத்தாமல் பேசுவார்கள். அதாவது அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. இந்த விஷயமெல்லாம் பேசுகிறோமே அப்படின்ட்டு இது ஒரு விஷயமா என்று கூட அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த வார்த்தையின் மூலியமாக அல்லாஹ் அவரை நரகவாசியாக ஆக்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். அப்போ நாம் பேசக்கூடிய வார்த்தை சரியான வார்த்தையாக, நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இரண்டாவது, பெருமானார் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் இரண்டாவது விஷயம் இதாஅத்துல் மால், அவசியமற்ற செலவு, தேவையில்லாத செலவுகளை, பொருளை வீணாக்குவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் அல்லாஹ் வெறுத்ததாக சொல்லி காட்டுகிறார்கள். காரணம், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு செல்வமும் பணமும் அது ஒரு அவசியமான ஒன்று. இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொருளாதாரத்தை பெற்றிருப்பது ஒரு அவசியமான ஒன்று. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு கேள்வி, நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள், அந்த சம்பாதித்த பணத்தை நீங்கள் எப்படி செலவு செய்தீர்கள் என்பதையும், எந்த வழியில் செலவு செய்தீர்கள் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் கேட்பான். எனவே நாம் செலவு செய்யக்கூடிய அந்த செலவினங்கள் வீணான செலவுகளாக ஆகக்கூடாது. என்ன செலவு செய்கிறோம், எப்படி செலவு செய்கிறோம், எதில் செலவு செய்கிறோம், நம்முடைய மாத செலவுகள் எவ்வளவு ஆகின்றது என்று பட்டியலிட்டு நாம் செலவு செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் ஒரு பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். தேவையில்லாத செலவுகளை நாம் அடுத்த மாதங்களில், அடுத்த செலவுகளில் நாம் சுருக்கி கொள்ள முடியும். இந்த மாதம் தேவையில்லாத செலவு இவ்வளவு ஆயிருக்கிறதா, எனவே அடுத்த செலவை நாம் என்ன செய்யலாம், குறைத்து கொள்ளலாம் என்று நமக்கு ஒரு சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் பட்டியலிடக்கூடிய அந்த செயலை பரக்கத்தாக ஆக்கி வைப்பான். எனவே அந்த வீணான செலவுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருவசனத்தில் சொல்லி காட்டுவான், வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நீங்கள் பருகுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வசனம் நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நமக்கு சொல்லித் தரக்கூடிய வசனமாக இருக்கிறது. எனவே நாம் எவ்வளவு சாப்பிடுகிறோம், எவ்வளவு குடிக்கிறோம் என்பது நோக்கமல்ல, நாம் எவ்வளவு செலவு செய்கிறோம் என்பது விஷயமல்ல, அந்த செலவினத்தை நாம் எப்படி ஆக்கிக் கொள்கிறோம், வீணான செலவு இல்லாமல் சரியான தேவையான செலவாக ஆக்கிறோமா என்பதுதான் முக்கியமான விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செலவை நமக்கு பரக்கத்தான ஒரு தேவையான செலவாக ஆக்க வேண்டும். அதனால தான் தமிழில் கூட சொல்வார்கள், ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்று சொல்வார்கள். ஆற்றுல போட்டாலும் என்ன செய்யணுங்க, எவ்வளவு போட வேண்டும் என்பதை அளந்து போட வேண்டுமா. நாம் சமைக்கின்ற பொழுது சட்டியில் நாம் பொருளை போடுகிறோம் என்று சொன்னால் டப்பாவை அப்படியே கவுத்துவதில்லை, தன்னுடைய கையில் கொஞ்சம் எடுத்து சரியா இருக்கிறதா என்று பார்த்து தான் நாம் சட்டியில் போடுகிறோம். அதுபோல ஆற்றில் போடும் பொழுதும் அளந்து போடுங்கள் என்று சொன்னால், நீங்கள் செலவு செய்யக்கூடிய செலவினங்கள், உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் எந்த வழியில் அது செலவாகிறது என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டியிருக்கிறது. மூன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்ரத்து சுஆல், அதிகமான கேள்விகளை கேட்பது, இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கிறான் என்று பெருமானார் சொன்னார்கள். அதிகமான கேள்விகள் கேட்டால் அறிவு வளரும் என்று சொல்வார்களே என்று நாம் யோசிக்கிறோம். தேவையான, நம்முடைய இல்முக்கு தேவையான, நம்முடைய சிந்தனைக்கு தேவையான, நம்முடைய கல்விக்கு தேவையான கேள்விகளை நாம் கேட்கலாம். அதில் எந்த ஒரு மறுப்பும் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே கேள்வியை தேவையில்லாமல் விதண்டாவாதத்திற்காக வேண்டி, நேரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஏதோ கேட்டோம் என்று கேட்பதல்ல. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே சொல்லும்போது இப்படி சொல்லுவான், லா தஸ்அலு அன் அஷ்யாஅ இன் துப்த லகும் தஸ்உகும். லா தஸ்அலு அன் அஷ்யாஅ, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்காதீர்கள் பெருமானாரிடத்தில் என்று அல்லாஹ் சொல்கிறான். தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் கேட்காதீர்கள். இன் துப்த லகும் தஸ்உகும், நீங்கள் கேட்க போய் அந்த கேள்வியே உங்களுக்கு
கெட்டதாக தீங்காக அமைந்துவிடும். எனவே நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை பெருமானாரிடத்தில் கேட்காதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை பார்த்து எச்சரித்த வண்ணமாக கூறுகிறான். நாம் பிரபலியமாக கேள்விப்பட்ட வரலாறு ஒன்று இருக்கிறது அல்லவா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தாரிடத்தில் இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய அந்த பனு இஸ்ரவேலரிடத்தில் அவர்களை பற்றி பிரபலியமாக சொல்வார்கள், அதிகமாக கேள்வி கேட்டே கெட்டு போனவர் என்று சொல்வார்கள். தேவையில்லாமல் கேள்வி கேட்டு கெட்டு போனவர்கள். இறைவன் கொடுத்த ரஹமத்தையும் இறைவன் கொடுத்த பரக்கத்தையும் அவர்களுடைய அறிவியலின் காரணமாக தேவையில்லாமல் நபிமார்களிடத்திலும் இறைவனிடத்திலும் கேள்வி கேட்டு கேட்டே அவர் கெட்டு போனார்கள். இந்த மாட்டை அறு என்று இறைவன் சொன்னான். அவர்கள் அந்த மாட்டை அறுத்திருந்தால் அவருடைய வேலை எப்படியே முடிந்திருக்கும். எந்த மாடு அது, எப்படிப்பட்ட மாடு, அது என்ன நிறத்தில் இருக்கக்கூடிய மாடு, அது எப்படி என்ன வேலை செய்யக்கூடிய மாடு, இப்படி துருவி அவர்கள் கேள்வி கேட்டதின் காரணமாக இறைவன் குர்ஆனில் சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான், வரலாறை. அந்த கேள்வி அவர்களை படு பாதாளத்தில் கொண்டு தள்ளியது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மாடை அவர்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினார்கள் என்று சொல்லலாம். சாதாரண பொருளாதாரத்தில் வாங்க வேண்டிய மாடை அவர்கள் இந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேள்வி கேட்டு 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 குறைந்த விலைக்கு வாங்க வேண்டிய மாட்டை அந்த மாட்டினுடைய தோல் அளவிற்கு தங்கம் கொடுத்து வாங்கினார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒரு மாட்டினுடைய தோல் அளவுக்கு தங்கம் என்றால் எவ்வளவு? சாதாரண விலையில் வாங்க வேண்டிய அந்த மாட்டை இறைவனிடத்திலும் நபிமார்களிடத்திலும் கேள்வி கேட்டு கேட்டே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணானதாக ஆக்கினார்கள். கேள்வி ஞானம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் கேள்வி கேட்க வேண்டும் தான். அந்த கேள்வி ஒரு அறிவு சார்ந்த கேள்வியாக, நம்முடைய இல்மை அதிகப்படுத்தக்கூடிய கேள்வியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுத்த அந்த 3 விஷயம், தேவையில்லாமல் தேவையற்ற ஆதாரமற்ற பேச்சுகளை கொண்டு அடுத்தவரிடத்தில் சேர்ப்பது, இரண்டாவது அவசியமற்ற வீணான செலவுகளை செய்வது, மூன்றாவதாக அல்லாஹ் சொன்னான் தேவையற்ற கேள்விகளை, விதண்டாவாத கேள்விகளை. இந்த 3ஐயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வில் நற்காரியங்களை செய்து தேவையான அவசியமான ஆதாரமான விஷயங்களையும் செயல்களையும் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை கொடுப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக ஆகியிருக்கக்கூடிய நாம் பெருமானாருடைய சுன்னத்துகளையும் பெருமானாருடைய நடைமுறைகளையும் பெருமானாருடைய போதனைகளையும் கேட்டு அதன் மூலியமாக நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.